ஆகா, ரசிகர்களே, கிரிக்கெட் உலகமே அதிர்ந்து போயிருக்கிறது. இது என்ன உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியா இல்ல தெருமுனை கிரிக்கெட் போட்டியா என்று எண்ணத் தோன்றுகிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அப்பட்டமாக அநியாயமாக அம்பையர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக தீர்ப்பு அளித்ததை பார்த்தால் ஐசிசியும் அதன் அம்பையர்களும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவை எப்படியாவது ஜெயிக்க வைத்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாங்கள் போலிருக்கிறதே. நரேட்டரே, ஆதாரங்களோடு உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் கேளுங்கள். முதல் நடந்தது ஸ்டீவன் ஸ்மித் விஷயத்துல. மார்கோ யான்சன் வீசிய பந்து ஸ்டீவன் ஸ்மித்தின் காலில் பட்டது. ஆனால் அம்பையர் அதை நாட் அவுட் என்று அறிவித்து விட்டார். தென்னாப்பிரிக்க வீரர்கள் ரிவ்யூ கேட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது அம்பையர் அவுட் கொடுத்திருந்தால் ஸ்டீவன் ஸ்மித் வெளியேறி இருப்பார் என்று. ஆனால் நாட் அவுட் என்ற அம்பையரின் தவறான தீர்ப்பால் ஸ்டீவன் ஸ்மித்துக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது. அதன் பிறகு அந்த வீரர் மேலும் 35 முதல் 40 ரன்கள் வரை ஆஸ்திரேலியா அணிக்காக குவித்தார். அங்கேயே ஸ்டீவன் ஸ்மித் அவுட் ஆகியிருந்தால் ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். சரி, ஒரு தவறு, ஒரு சந்தேகம் என்று கூட வச்சுக்கலாம். அடுத்து நடந்ததுதான் அதிர்ச்சி. ஒரு முறை இல்லை, 2 முறை தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டன. மார்கோ யான்சன் பந்து வீச வெப்ஸ்டர் பேட்டிங் செய்து கொண்டிருந்தார். பந்து மீண்டும் காலில் பட்டது. ஃபிஷிங் அவுட் சைட் ஆஃப் என்று சிகப்பு நிறத்தில் தெளிவாக காண்பித்தது சரிதான். ஆனால் இம்பாக்ட் மீண்டும் அம்பையரின் கால், அம்பையர்ஸ் கால் என்று வந்தது. இங்கேயும் அம்பையர் அவுட் கொடுத்திருந்தால் வெப்ஸ்டர் அப்போதே வெளியேறியிருப்பாரு. மார்கோ யான்சனுக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கும். வெப்ஸ்டர் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியுமில்ல. மின்னல் வேகத்தில ரன்களை குவித்து ஆஸ்திரேலியாவை ஒரு கௌரவமான ஸ்கோருக்கு கொண்டு போனார். பாருங்க, தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 2வது தவறான தீர்ப்பு ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக. சரி, இந்த 2 தவறுகளையும் மறந்து விடுங்கள். ஆனா 3வது விஷயம், அதை நீங்க கேட்டால் வாயடைத்து போவீங்க. ரபாடா பந்து வீச மீண்டும் வெப்ஸ்டர் பேட்டிங் செய்து கொண்டிருந்தார். ரபாடாவின் பந்து வெப்ஸ்டரின் காலில் சரியாகப்பட்டது. அம்பையர் மீண்டும் நாட் அவுட் என்று அறிவித்தார். தென்னாப்பிரிக்காவின் கேப்டன் டெம்பா பவுமா பரிதாபமாக விரக்தியடைந்து இந்த முறை ரிவ்யூ கூட கேட்கல, அவுட் ஆகாது, அல்லது மீண்டும் அம்பையர் கால்னு வந்துடும் என்று அவர் நினைச்சிருக்க வேண்டும். ஆனா ரீப்ளேயில் பார்த்த போதுதான் தெரிஞ்சது, 3மே சிகப்பு நிறத்தில் இருந்தன. இம்பாக்ட் இன் லைன் ஆக இருந்தது. விக்கெட்ஸையும் ஹிட்டிங் செய்தது. அதாவது அம்பையர் அவுட் கொடுத்திருந்தால் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் ரிவ்யூ செய்திருந்தாலும் கூட அவுட் ஆகியிருப்பார். ஏனெனில் 3மே சிகப்பு நிறத்தில் இருந்தன. பந்து முழுமையாக விக்கெட்டுகளை தாக்கக்கூடியதாக இருந்தது. இம்பாக்டும் லைனில் இருந்தது. பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் ஆக இருந்தாலும் விக்கெட்டை தாக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது அங்கே பேட்ஸ்மேன் 100% அவுட், எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் அம்பையர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தீர்ப்பு அளித்து ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக போனார். இது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி, உலக கோப்பை இறுதிப் போட்டி போல ஒரு முக்கியமான போட்டி. இந்தியா இல்லை என்பதால் இதன் மீதான எதிர்பார்ப்பு சற்று குறைவாக இருக்கலாம். ஆனா இது ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் போட்டி அல்லவா? அப்படி இருக்கையில ஒரு அம்பையர் ஒரு முறை, இருமுறை அல்ல, 3 முறை தவறான முடிவுகளை, அதுவும் ஒரு அணிக்கு எதிராக இன்னொரு அணிக்கு சாதகமாக அளித்தால் இதை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டின்னு சொல்ல முடியுமா? இது ஏதோ கேலிக் கூத்து நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அம்பையர்களின் திறம் படு மோசமாக இருக்கு. நம்ம நியூஸ் கிரிக் சேனல் சார்பாக எங்களின் பகுப்பாய்வையும் ரீப்ளேக்ல பார்த்து நாங்க செய்த மதிப்பீட்டையும் உங்களுக்கு தெரிவித்து விட்டோம். இந்த 3 தவறான முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அதிரடி கிரிக்கெட் செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம்.